Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 24th November 2022. ஓவர்நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இனிய செய்திகள் என்னன்றதை பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு மீண்டும் ஒரு ஏற்றத்தில் முடிந்திருக்கிறது. அது ஒரு பலமான ஏற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.28%, S&P 500 0.58 and Nasdaq 0.99%. ஸோ இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஹாலிடே. ஸோ அதனால நாளைக்கு கியூ அப்படின்றத இன்னிலிருந்து எடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம டவ் ஃபியூச்சர்ஸையும் கொஞ்சம் பார்த்து ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்ததா நம்ம பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே உயர்ந்து துவங்கி தற்போது உயர்ந்த வியாபாரமாகி வருகிறது. எக்ஸப்ட் ஷாங்காய். மீதி எல்லா ஜப்பான், நிக்காய், ஹாங்காங், ஹாங்ஸாங், சவுத் கொரியா, காஸ்பி, தாய்வான் எல்லாமே ஏற்ற தொடங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம்முடைய நிப்டி சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. அது ஒரு ஸ்ட்ராங் கேப் அப்ல இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு 70-80 புள்ளிகள் ஏற்றத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. அதே நேரம் நம்முடைய சந்தைன்னு எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால மார்க்கெட்டோட வாலட்டாலிட்டி கூட இருக்கலாம். ஸோ அந்த கேப் அப் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்க வேண்டியிருக்கு. நிப்டியோட ரேஞ்ச் அப்படி நான் கொடுத்துருந்தேன் வந்து 17,950 சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன் இல்லையா, 18,450. இன்னைக்கு அது வந்து முக்கியமான தடை நிலையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னைக்குன்னு இல்லை, இனிமேல் அதை தாண்டாத வரைக்கும் சந்தையானது இந்த இடத்துல கீழ் நோக்கி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதை தாண்டி உடைத்தால் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹை உடைக்கப்படும், இன்னும் புதிய உச்சங்கள் தோற்றுவிக்கப்படலாம். குளோபல் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year yield bond slowly it is coming down, now it is 3.68. டாலர் இண்டெக்ஸும் கணிசமான அளவு குறைய ஆரம்பிச்சிருக்குது. 107 இருந்து அதை இப்போ இறங்கி 106 கீழே வந்துடுச்சு. 105.79. பிரண்ட் குரூடும் தொடர்ந்து இறங்குமா இருக்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து $88 வலிமையா இருந்தது, இப்போ இறங்கி $85 வர்றதை நம்ம பார்க்குறோம். குறிப்பா பிரண்ட் குரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் டிசம்பரோட முதல் வாரத்துல யூரோப் அவங்க வந்து ரஷ்யன் ஆயிலுக்கான பிரைஸ் கேப்பை சுமார் $65-70 அந்த இடத்துல அதை கேப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றது வரக்கூடிய நாளை தான் பார்க்க முடியும். ஏன்னா ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, பிரைஸ் கேப் பண்ற நாட்டுக்கு நாங்கள் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கோல்டு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. $1738 பெர் அவுன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். 40 இருந்தது, 738 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னா 81.92 அளவுக்கு. டாலர் இண்டெக்ஸ் வலிமை கொன்றும் போது ரூபாய் வலிமை பெறணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொஞ்சம் வலிமை குன்றிதான் காணப்படுவதாக பார்க்கிறோம். ஸோ வழக்கம் போல எஃப்ஐஸ் இப்போ சில மாறி இருக்கிறாங்க, தொடர்ந்து செல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நேத்திக்கும் 789 கோடி அளவிற்கு விட்டிருக்கிறார்கள். டிஐஸ் வந்து 413 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த ஒரு நிலை அப்படின்றது மெயின்டைன் பண்றாங்க பிட்வீன் எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸ். கேண்டில் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நேற்றுக்கு இதை புல் கேண்டில் நம்ம சொல்ல முடியாது, இட்ஸ் அ பியர் கேண்டில். பியர் கேண்டில்னா இப்போ மேலே தூங்கி கீழே முடிஞ்சிருக்கிறது. ஆனால் முந்தின நாள் க்ளோசிங்கை விட மேலே முடிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதனால இது ஒரு பியர் கேண்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். இருந்தாலும் இதில் ஒரு அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது செல்லிங் ஏரியா இப்போ எங்க இருக்கு ஸ்ட்ராங்கா 18,325, 18,440 இந்த ஏரியாவை அது உடைக்காத வரைக்கும் சந்தையானது என்ன நடக்கும், அங்கிருந்து கீழ் நோக்கி திரும்பதற்கான வாய்ப்பு அதிகம். இப்போ ஏற்றங்கள் வரும்போதெல்லாம் கவனமாக கையாளன்றதுக்கான ஒரு வழிமுறை. ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் எஸ்எஃப்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வர மண்டே ஸ்டார்ட் ஆகுது. 9 to 11 லைவ் மார்க்கெட்ல நம்ம தினம் மார்க்கெட் வாய்ப்புகளை பார்ப்போம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகளையும், ஸ்விங் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் 3 வகையான வாய்ப்புகளையும் இதில் நம்ம பார்ப்போம். சந்தையில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத ஒட்டி இந்த பயிற்சி வகுப்பு இருக்கும். தினசரி காலையில 11 மணிக்கு எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல யூடியூப்ல சர்ச்சில் எக்ட்ரா டிவி எக்ட்ரான் போட்டிங்கன்னா வரும். நிஃப்டி ட்ரேடிங் அப்படின்றத நம்ம 11 o'clock லைவா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நேற்றுக்கு நிறைய வாய்ப்புகள் அடையாளம் பார்த்தோம். இதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.